ஒரு விமானம் பறந்து போனது. "பருவத்தே பயிர் செய்" என்று ஔவையார் சொன்னார். "இளமையில் கள்" என்றும் ஔவையார் சொன்னார். தற்பொழுதெல்லாம் பருவம் மாறி மழை பொழிகிறது. மே மாதம் மழைக்காலமே அல்ல. ஜூன் மாதத்தில்தான் மழை தொடங்க ஆரம்பிக்கும். ஆனால் கேரளாவிலே பருவமழை தொடங்கிவிட்டது. அதன் காரணமாக தமிழ்நாட்டிலும் தென் பகுதியிலே அடிக்கடி மழை பொழிகிறது. காட்டாற்று வெள்ளம் போல் ஆங்காங்கே தண்ணீர் ஓடுகிறது. சென்னையில் கூட நேற்று ஒரு 4 மணிக்கு மேல் ஒரு 5 நிமிடங்கள் மழை பொழிந்தது. இது நல்ல அறிகுறிதான். மழை என்பது எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது. பூமி குளிரடையும். பூமியின் கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் கொஞ்சம் உயரும். இதெல்லாம் எல்லாருக்குமே நல்லது தான். மழை தொடர்ந்து மழை பெய்தால் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போபவர்கள் போக முடியாது. சாலையிலே வியாபாரம் செய்பவர்கள் செய்ய முடியாது. இதெல்லாம் கனமழையினால் தொடர்ந்து மழை பெய்தால் அப்படி நடக்கும். எனவே மழையை நாம் விரும்பவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. அது தேவையாக அமைந்து விடுகிறது. வானத்தை பார்த்தால் மேகமாகத்தான் தெரிகிறது. வெளிச்சம், அதனுடைய வெளிச்சத்தில் தான் தற்பொழுது நான் நடந்து செல்கிறேன். எனவே பருவத்தை பயிர் செய், இளமையில் கள். இளமையை விட்டுவிட்டு முதுமையில் நாம் கற்கலாம், ஆனால் மனதில் பதியாது. ஆதலினால்தான் எல்லோருமே 3 வயதிலிருந்தே எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி என்று படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள், அதற்கு மேற்படிப்பு படிக்கிறார்கள். சிலர் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இப்படி படிக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம்தான். இளமையில் கல் என்பது ஒரு அறிவு சார்ந்த செயல். அறிவாளியாக, பகுத்தறிவாளியாக அவர்கள் இருப்பதற்கு இந்த கல்விதான் உதவி செய்கிறது. அதுபோலவே அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம். பல இடங்களுக்கு செல்லும் பொழுது, பலரை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய மொழிகள், அவர்களுடைய நன்னம்பிக்கை, அவர்களுடைய எல்லாவற்றையும், உணவு பழக்க வழக்கங்கள், உடை உடுத்துதல் போன்றவற்றை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும். அவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆதலினால்தான் இளமையில் கல் என்பது. பருவத்தே பயிர் செய், இளமையில் கல். இது முக்கியமாக ஔவையார் சொன்னது தான். அது 1000 வருடமா அதற்கு முன்போ எனக்கு சரியாக காலம் தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் அது எல்லோருக்கும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. ஒரே ஒரு வரிதான், 2 வரிகள் அல்லது 3 வரிகள் தான். வரிகளாக இருக்காது, 3 சொற்கள் தான் இருக்கும். ஒரு வரிகள் தான். திருக்குறள் 2 வரிகள் இருக்கும். எனவே இளமையில் கல், பருவத்தே பயிர் செய், எல்லோருக்கும் அது உபயோகரமாக இருக்கும் என்று கருதி இன்று காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.